Hi friends, welcome to polimer coaching center. நாம இந்த வீடியோவில் ஆன்லைன் கிளாஸில் எப்படி ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்டு அசைன்மெண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து சென்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன ஆப் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூகுள் கிளாஸ் ரூமை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய யூசர்ஸ் என்ன, எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது, அதில் எப்படி அசைன்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது, எப்படி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஜூம் ஆப்போட வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் வந்து பெட்டராக இருக்கும். அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் லிங்காக கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் கிளாஸ் ரூம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஐடி கேட்கும். லாகின் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் வித் ஃபேஸ்புக்னு கேட்கும். நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஃபேஸ்புக்கினோட லாகின் ஐடி எடுத்துக்கிட்டு அதை லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா பிளாங்காக இருக்கும். அந்த பிளாங்காக இருக்கும்பொழுது நான் ஆல்ரெடி 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளாங்காக இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை எடுத்துக்கணும். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. என்ன கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கிரியேட் கிளாஸ், ஜாயின் கிளாஸ்னு 2 கேட்கும். கிரியேட் கிளாஸுங்கிறது ஸ்டாஃப்காக. ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 11th பயாலஜி, 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி வந்து காமர்ஸ், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லோயரில் வந்து பார்த்திங்கன்னா 8th 9th அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஜாயின் கிளாஸுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் கிளாஸ் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் கிளாஸஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். நான் கிரியேட் கிளாஸ் கிளிக் பண்ணுறேன். கிரியேட் கிளாஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிளாஸ் நேமு, செக்ஷனு, ரூமு, சப்ஜெக்ட்டு. இல்லை இந்த கிளாஸ் நேமும் சப்ஜெக்ட்டும் ரொம்ப முக்கியம். செக்ஷன், ரூம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெசசரி இருந்தால் ஃபில் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கேன், அதுவே நான் மறுபடியும் ஃபில் பண்ணுறேன். 11th செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப் அப்படிங்கிறனால பயாலஜின்னு டைப் பண்ணுறேன். சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ்னு போடுறேன். ஃபிசிக்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா க்ரியேட் ஆயிரும். அப்புறம் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது 11th பிஇன்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த 11th பிஇயில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னு காட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட் ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் காட்டும். இங்கே ஜாயின்ட் ஆகலை, அதனால் வந்து 0 ஸ்டூடெண்ட்ஸ்னு காட்டுது. இப்போ இதில் நான் 11th பிஇ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ 11th பிஇ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. எப்படி அசைன்மெண்ட் கொடுக்குறது, எப்படி மெட்டீரியலை வந்து ஷேர் பண்ணுறது, இல்லை எப்படி வந்து டீச் பண்ணுறது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ அதில் ஸ்ட்ரீம்னு இருக்குது. இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணுறது, இல்லை டீச் பண்ணுறது, புக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிடிஎஃப் ஃபைல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறது. இது வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்பொழுது தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க்குன்னு இருக்குது. இந்த கிளாஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கிளாஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே டிஸ்பிளே ஆகும். அதான் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் நாட் கிரியேட்டட் எனி கிளாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் அது கிரியேட் பண்ணல. சப்போஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் கிளிக் பண்ணலாம். நான் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி காட்டும். கிரியேட் அசைன்மெண்ட்டு, கொஸ்டினு, மெட்டீரியலு, ரீயூஸ் போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் சென்ட் பண்ணிட்டேன்னா அந்த கொஸ்டினை மறுபடியும் எந்த பண்ணணும்னா சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீயூஸ் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி டாபிக் என்ன, ஃபார் அசைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அசைன்மெண்ட்டில் அந்த மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் மார்க்கு, எவ்வளோ மார்க்கு, டேட் வந்து எந்த டேட்டு, கடைசி டேட் என்ன, டியூ டேட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு போடலாம். இல்லை இத்தனாம் தேதி கடைசியில் வந்து போட்டிங்கன்னா இந்த டியூ டேட்டு, டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக். சரிங்களா? அதே வந்து இங்கே பிஇயில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை பிஇ மட்டுமா அப்படின்னு கேட்கும். நான் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நான் இப்போ பயாலஜின்னு சேவ் பண்ணி வந்துருச்சு. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 1 2 பண்ணுவீங்க. நிறைய கிளாஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் ஆட் ஆகிருந்தாங்கன்னா
நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். நம்ம ஒரே கிளாஸ்லேயே வந்து டாப்பர், ஸ்லோ லேர்னர், ஆவரேஜ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரித்து வச்சுருப்போம். இண்டிவிஜுவலாக நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தனியாக அனுப்பணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுக்கலாம். இல்லை வேண்டாம்னா என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் ஷார்ட் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து எடிட் பண்ணலாமா வேண்டாமா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணலாமா வேண்டாமா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். மெட்டீரியல் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா அதில் இந்த ட்ரைவை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். என்ன காட்டும், ட்ரைவு, லிங்க்கு, ஃபைலு, டேக் ஃபோட்டோ, ரெக்கார்ட் ஃபோட்டோ, நியூ பிடிஎஃப் இந்த மாதிரி காட்டும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பிக்கலாம். அதே மாதிரி வந்து மெட்டீரியலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த அட்டாச் ஃபைலில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டாபிக் என்ன டாபிக் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பீப்புள்னு இருக்குது பாருங்கள். இந்த பீப்புளில் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் 2-3 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை உங்கள் சப்ஜெக்ட்லேயே வேறு டீச்சர்ஸ் வந்து உள்ளுக்கு வந்து வில்லிங்காக இருக்காங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்வால்விங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக டீச்சருக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண முடியும். இங்கே அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணி இங்கே ஷேர் கொடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆயிரும். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் கிளாஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடி, ஸ்டாஃப் என்ன ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலையே ரொம்ப முக்கியம் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபோட்னு காட்டும் கிளாஸ் செட்டிங்ஸில். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டீங்க. கிளாஸ் ரூமில் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 11th பயாலஜிக்கு இன்வைட் பண்ணுறேன் கிளாஸஸை. அப்போ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் காட்டும். இதில் கிளாஸ் கோடுன்னு காட்டும். இந்த ஜாயின் கிளாஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயின் கிளாஸஸில் இந்த ஜாயின் கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜாயின் கிளாஸில் இந்த கிளாஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும். இந்த டைப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கோடு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இதில் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸில் இந்த இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இந்த கோடு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவலான வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோடை நம்ம டைப் பண்ணி தான் அனுப்பிடணும். அப்படி இல்லைன்னா கீழே இன்விடேஷன் லிங்க்னு கொடுத்துருக்காங்க. அந்த இன்விடேஷன் லிங்க்ஸை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் வாட்ஸ்அப், நியூஸ் ஃபீடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாமே கேட்கும். நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கூட கேட்கும். மெயில் ஐடியில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரி, அப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ்னு இருக்குது. இந்த ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் என்ன அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் தான் கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணாங்கன்னா ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் ஆன் பண்ண உடனே இந்த ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் போய் ஒன்லி டீச்சர்ஸ் கேன் போஸ்ட் அண்ட் கமெண்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, சேவ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ சேவ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை சேவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அது எங்கே போயிடும் அப்படின்னா அந்த கேலண்டரில் போயிடும். இப்போ நீங்கள் கேலண்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த கிளாஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிரும். நீங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவ் ஆகிரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் ரூம் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டி, ஹோம் ஒர்க்கு, அசைன்மெண்ட் எல்லாமே இந்த கிளாஸ் ரூம் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிரும். அதை கிளிக் பண்ணுறீங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா வந்து இருக்காது. அப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் நான் ஒன்றும் பண்ணலை. இந்த வெறும் டாபிக் மட்டும் தான் இருக்குது, அந்த குரூப் மட்டும் தான் இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்பொழுது எதுவுமே இருக்காது, நோ ஐட்டம்ஸ்னு காட்டுது. இப்போ நம்ம பண்ணியிருந்தால் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ணல. நீங்கள் பண்ண அதில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸ் வேணும் அப்படிங்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் கிளாஸ் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த லிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் எந்த வாரம் அடிக்கிறீங்க மறுபடியும் அடுத்த வாரம் அடிக்கிறீங்கன்னா அதே லிங்க்கே மறுபடியும் என்ன பண்ணலாம் சென்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட்டு
எல்லாமே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்பும்போது இதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வராமல் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.